முன்னொரு காலத்தில் அவந்தி என்று ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் தர்மையா மற்றும் ஷியாமளா என்ற தம்பதியர் வசித்து வந்தனர். தர்மையா மரவேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். இந்த தம்பதியருக்கு 3 மகள்கள் இருந்தனர். ஒரு வருடம் பஞ்சம் தாக்கியதால் தர்மையாவுக்கு வேலை கிடைக்காமல் வீட்டை நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார். அடுத்த வருடமும் பஞ்சம் நாடு முழுவதும் பரவி மக்கள் அனைவரும் உணவு கிடைக்காமல் பலவித துன்பங்களை அனுபவித்தனர். தர்மையாவின் நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. 2 வேளை உணவு கூட கிடைக்காமல் மர இலைகளை உணவாக உட்கொண்டு நாட்களை கடத்தினர். ஆனாலும் இத்தனை கஷ்டமான காலத்திலும் இந்த தம்பதியர் பகவானை மறக்கவில்லை. அவர்களது வீட்டில் பரம்பரையாக வந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் விக்கிரகம் ஒன்று இருந்தது. அந்த விக்கிரகத்தை தினமும் பக்தியுடனும் புனிதத்துடனும் வணங்கி வந்தனர். தினமும் ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக படைத்து வந்தனர். ஆனால் 2 வருடங்களாக பஞ்சத்தால் வீட்டில் எந்த தானியமும் இல்லாததால் வீட்டு முற்றத்தில் இருந்த துளசி செடியிலிருந்து ஒரு இலையை எடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கு பக்தியுடன் கண்களில் ஒற்றி அதையே நைவேத்தியமாக படைத்து வந்தனர். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்க ஒரு நாள் இரவு 10 மணிக்கு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று யோசித்தபடி கதவை திறந்த தர்மையா தம்பதியருக்கு நடுத்தர வயதுடைய ஒரு மூதாட்டி தென்பட்டார். அவரது முகத்தில் ஏதோ ஒரு தெய்வீக ஒளி அவர்களுக்கு தெரிந்தது. இந்த இரவு நேரத்தில் தனியாக வந்த இந்த பெண்மணி யார் என்று யோசித்த போது அவர் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்: ஐயா, நான் அருகிலுள்ள ஊரிலிருந்து என் ஊருக்கு செல்லும் வழியில் தவறி இங்கு வந்து விட்டேன். இரவு நேரமாகிவிட்டதால் பாதை சரியாக தெரியவில்லை. இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கி காலையில் புறப்பட்டு செல்கிறேன் என்று கூறினார். உடனே தர்மையா தம்பதியர் அவரை உள்ளே வரவேற்று அழைத்தனர். அதிதி பகவானுக்கு சமமானவர் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு வீட்டில் எதுவுமே இல்லை. சிறிது தண்ணீர் மட்டுமே அவருக்கு கொடுத்தனர். வீட்டில் படுக்க ஒரே ஒரு பாய் மட்டுமே இருந்தது. அதை அந்த அதிதிக்கு கொடுத்தனர். அந்த இரவு அவர் அந்த பாயில் படுத்து உறங்கினார். காலையில் எழுந்து புறப்படத் தயாரானார். அப்போது தர்மையா தம்பதியர் அவரிடம் இவ்வாறு கூறினர்: அம்மா, உனது தேஜஸை பார்க்கும்போது நீ சாக்ஷாத் ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமி போல் இருக்கிறாய். உன்னை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று கூறினர். அதற்கு அவர்: நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் உங்கள் வீட்டில் தங்க ஒப்புக்கொண்டேன், அதுவே போதும் என்று கூறினார். பின்னர் ஷியாமளா அந்த மூதாட்டிக்கு பொட்டு வைத்து அனுப்பி வைத்தார். அவர் சென்ற சிறிது நேரத்தில் வீட்டில் ஏதோ ஒரு ஒலி கேட்டது. என்னவென்று வீடு முழுவதும் பார்த்தபோது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் விக்கிரகத்தின் அருகிலிருந்து ஒளி வருவது போல் தோன்றியது. அங்கு சில தங்க நாணயங்கள் கிடந்தன. அப்போது அவர்களுக்கு எல்லாம் புரிந்தது. இரவு தங்கள் வீட்டிற்கு வந்தவர் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமியே. அந்த அம்மாவுக்கு தாங்கள் எதையும் கொடுக்க முடியவில்லையே, குறைந்தபட்சம் தகுந்த வசதியையும் செய்ய முடியவில்லையே என்று வருந்தினர். அந்த அம்மாவை பலவிதமாக புகழ்ந்து துதித்தனர். ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் பெற்ற அந்த குடும்பம் அந்த தனத்தால் மகள்களின் திருமணங்களை சிறப்பாக நடத்தியது. வாழ்ந்த காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து பல நற்காரியங்களை செய்து இறுதியில் முக்தியை அடைந்தனர். இது ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவின் லீலா வினோதம். ஸ்ரீ லக்ஷ்மியின் அருள் பெற்றவர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் அருள் இல்லாதவர்கள் அடிமைத்தனம், வறுமை, கடன்கள், மனைவியை இழத்தல், முதுமை, உடல்நலக்குறைவு, தீய பிள்ளைகள் பிறத்தல் போன்ற 8 விதமான கஷ்டங்களுக்கு ஆளாவார்கள். சர்வ மங்களங்களை அருளும் ஜெகன்மாதா ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குபவர்களுக்கு புத்திரர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஆரோக்கியம், செல்வம், தானியம், வாகனம் போன்ற 8 ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை எப்போதும் மனதில் வைத்து வணங்குபவர்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் பிரிக்க முடியாத தம்பதியர். மத்திய அவதாரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியாகவும், கூர்ம அவதாரத்தில் கூர்மாவதியாகவும், நரசிம்ம அவதாரத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும், வராக அவதாரத்தில் பூலக்ஷ்மியாகவும், ஸ்ரீராம அவதாரத்தில் சீதையாகவும்,
ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்தில் ருக்மிணியாகவும் மகாலட்சுமி தனது கணவரான ஸ்ரீமன் நாராயணருடன் இணைந்து அவதரித்தார். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரின் பரஸ்பர பாசமும் அன்பும் உலகில் உள்ள அனைத்து தம்பதியருக்கும் ஒரு முன்மாதிரி. மகாலட்சுமி தேவி மிகுந்த கருணையும் தயையும் நிறைந்தவர். எனவே தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எந்த கஷ்டமும் வராதவாறு துணையாக இருப்பார். அதனால்தான் தர்மையாவும் ஷியாமளா தேவியும் பட்ட கஷ்டங்களை பார்க்க முடியாமல் இரவு நேரத்தில் அவர்கள் வீட்டிற்கு வந்து விருந்தோம்பலை ஏற்று அவர்களது கஷ்டங்களை தீர்த்து வைத்தார். தர்மையா மட்டுமல்ல, அம்மாவின் லீலைகள் இன்னும் பல உள்ளன. பலருக்கு அம்மா கருணை காட்டியுள்ளார். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு கதை உள்ளது. அதை இப்போது தெரிந்து கொள்வோம். புராதன காலத்தில் ராமாபுரம் என்ற ஒரு கிராமத்தில் கிருஷ்ண சர்மா என்ற ஒரு மகா பண்டிதர் வசித்து வந்தார். அவர் பிராமண வேலைகளைச் செய்து ஒவ்வொரு மாதமும் ஊரில் உள்ள கோவிலில் கல்யாண உற்சவம் நடத்துவார். ஊர் மக்கள் கொடுக்கும் காணிக்கைகளால் அவரது வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் கிருஷ்ண சர்மா தினமும் காலை 2 மணி நேரம் பல ஸ்தோத்திரங்களை படித்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை பக்தியுடன் வணங்கி வந்தார். அவருக்கு 2 மகள்கள். அவர்களது பெயர்கள் விஜயா மற்றும் வனஜா. சில காலம் கழித்து விஜயாவுக்கு திருமண வயது வந்ததும் மாப்பிள்ளை தேடும் முயற்சி தொடங்கியது. ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பது கடினமாக இருந்தது. இப்படி இருக்கையில் ஒரு நாள் கிருஷ்ண சர்மா கோவிலுக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது காலில் கல் தடுக்கி விழுந்ததால் கால் முறிந்தது. மருத்துவர்கள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும், படுக்கையை விட்டு எழக்கூடாது என்று கூறினர். ஒரு புறம் மகளின் திருமணமாகவில்லை என்ற கவலையும், மறுபுறம் இந்த எதிர்பாராத கஷ்டமும் கிருஷ்ண சர்மாவை தாக்கியது. மேலும் 6 மாதங்கள் எந்த நிகழ்ச்சிக்கும் செல்லாவிட்டால் வீடு எப்படி நடக்கும் என்ற கவலையும் அவரை ஆட்டிப்படைத்தது. ஆனாலும் இவை அனைத்தும் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களின் விளைவு என்று எண்ணினார். இப்படி 2 மாதங்கள் கடந்தன. இந்த 2 மாதங்களில் எங்கும் செல்லாததால் சேமித்து வைத்திருந்த பணத்தில் பெரும் பகுதி செலவாகிவிட்டது. மீதமுள்ள பணத்தால் எத்தனை நாட்கள் ஓடும் என்று தெரியவில்லை. ஒரு நாள் மாலையில் வெங்கடாபுரத்திலிருந்து வெங்கட செட்டி என்ற வியாபாரி ஒருவர் வந்து தனது வீட்டில் பாரஸ்ரீ விழா நடக்க உள்ளதாகவும் எப்படியாவது கிருஷ்ண சர்மாவே அந்த விழாவை நடத்த வேண்டும் என்று கூறினார். கிருஷ்ண சர்மாவுக்கு செல்ல வேண்டும் என்று தோன்றினாலும் மருத்துவர் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. தான் எந்த விதத்திலும் நகர முடியாத நிலையில் இருப்பதாக வெங்கட செட்டியிடம் கூறினார். ஆனால் வெங்கட செட்டிக்கு கிருஷ்ண சர்மா மீது மிகுந்த நம்பிக்கை. தனது வீட்டு பாரஸ்ரீ விழாவுக்கு கிருஷ்ண சர்மாவே வரவேண்டும் என்று வற்புறுத்தினார். மேலும் வீட்டுக்கு வண்டி அனுப்புவதாகவும் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து விழாவை நடத்தி திரும்பலாம் என்று கூறினார். இது கிருஷ்ண சர்மாவுக்கு நல்ல யோசனையாக தோன்றியது. எவ்வளவு காலம் படுக்கையில் இருப்பது? சற்று நகர்ந்து திரிய ஆரம்பித்தால் தான் நல்லது என்று எண்ணினார். வெங்கட செட்டிக்கு வருவதாக உறுதியளித்தார். அந்த நாள் காலையில் எழுந்து ஊருக்கு புறப்பட தயாரானார். வெங்கட செட்டி சொன்னபடி வண்டியை அனுப்பியிருந்தார். ஆனால் வண்டி சற்று உயரமாக இருந்ததால் கிருஷ்ண சர்மாவுக்கு வண்டியில் ஏறுவது கடினமாக இருந்தது. வீட்டிலிருந்து ஒரு மரப்பலகையை எடுத்து வந்து அதை பயன்படுத்தி மிகவும் பயமாக வண்டியில் அமர்ந்தார். மெதுவாக செல்லுமாறு வண்டிக்காரரிடம் கூறினார். அவ்வாறே கிருஷ்ண சர்மாவுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் மெதுவாக அழைத்துச் சென்றார் வண்டிக்காரர். அங்கு விழா முடிந்தவுடன் மீண்டும் ராமாபுரத்துக்கு வண்டியில் புறப்பட்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே வந்து பாரஸ்ரீ விழாவை நடத்தியதால் கிருஷ்ண சர்மாவுக்கு உடல் மிகவும் களைப்பாக உணர்ந்தது. வெங்கடாபுரத்திலிருந்து ராமாபுரத்துக்கு வரும் பாதை சரியாக இல்லாததால் வண்டி மேலும் கீழும் ஆடியது. அந்த ஆட்டத்தால் கிருஷ்ண சர்மாவுக்கு உடல் முழுவதும் வலி உண்டானது. இந்த நேரத்தில் வண்டிக்கு எதிரே திடீரென சில நாய்கள் பயங்கரமாக குரைத்து ஒன்றின் மீது ஒன்று பாய்ந்து சண்டையிட்டு வந்தன. அந்த குரைப்பால் வண்டியை இழுத்த மாடுகள் பயந்து ஓட ஆரம்பித்தன. இதனால் வண்டியில் இருந்த கிருஷ்ண சர்மா திடீரென கீழே விழுந்தார். அப்படி விழுந்ததால் குணமாகி வந்த கால் மீண்டும் உடைந்து வலியால் துடித்தார். இந்த திடீர் சம்பவத்தால் வண்டிக்காரரும் அதிர்ச்சியடைந்தார். மாடுகளை மெதுவாக நிறுத்தி வண்டியை ஒரு பக்கம் நிறுத்தி கிருஷ்ண சர்மாவிடம் வந்தார். கடுமையான வலியால் துடித்த கிருஷ்ண சர்மாவை மீண்டும் வண்டியில் அமர வைக்க முயற்சித்தார். ஆனால் கிருஷ்ண சர்மா வலியால் நகர முடியாத நிலையில் இருந்தார். வண்டிக்காரருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை.
இந்த நேரத்தில் மெதுவாக மழை பெய்ய ஆரம்பித்தது. கிருஷ்ண சர்மாவின் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதிர்ஷ்டவசமாக அந்த பக்கமாக 2 விவசாயிகள் வந்தனர். அவர்களின் உதவியுடன் வண்டிக்காரர் கிருஷ்ண சர்மாவை மெதுவாக வண்டியில் அமர வைத்தார். கிருஷ்ண சர்மாவின் துன்பங்களை வைகுண்டத்தில் இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் கவனித்து வந்தனர். கிருஷ்ண சர்மாவின் கஷ்டங்களை பார்த்து லக்ஷ்மி தேவியின் இதயம் உருகியது. இதனால் லக்ஷ்மி தேவி விஷ்ணு மூர்த்தியிடம், சுவாமி, கிருஷ்ண சர்மாவின் இந்த பரிதாபமான நிலையை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏன் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கிறார்? தினமும் நம்மை வணங்குபவர் அல்லவா? இன்னும் எவ்வளவு காலம் இந்த துன்பங்கள்? அவரது நிலையை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது என்று கூறினார். அப்போது விஷ்ணு தனது பிரியமான சகியிடம் இவ்வாறு கூறினார். ஓ பிரிய சகி, மனிதர்கள் தங்கள் முன் ஜென்ம பாவ புண்ணியங்களின் பலனாக சுக துக்கங்களை அனுபவிக்கின்றனர். முன் ஜென்ம கர்ம பலன் முடிந்தவுடன் கிருஷ்ண சர்மாவுக்கு நிச்சயமாக நல்ல நாட்கள் வரும். அவரது பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வார் என்று கூறினார். அதற்கு லக்ஷ்மி தேவி, எந்த சுகம் சுவாமி? மகளின் திருமணம் இன்னும் ஆகவில்லை. அவர்களுக்கு பொருத்தமான வயது கடந்து கொண்டிருக்கிறது. கால் வலி முழுமையாக குறையாமல் இப்போது மீண்டும் இப்படி ஆகிவிட்டது. எப்போது முழுமையாக குணமாவார் என்று கூறினார். ஓ தேவி, விரைவில் அவரது கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். நீ கவலைப்பட வேண்டாம். உனது மனம் எனக்கு தெரியும். உனது பிள்ளைகளின் துன்பத்தை உன்னால் பார்க்க முடியவில்லை. அது எனக்கு தெரியாதது இல்லை. ஆனால் கிருஷ்ண சர்மாவின் முன் ஜென்ம கர்ம பலன் இன்னும் முடியவில்லை. சில நாட்களில் அது முடிந்து அவருக்கு நல்ல நாட்கள் வர உள்ளன என்று கூறினார். பின்னர் கிருஷ்ண சர்மாவை வண்டியில் கவனமாக அமர வைத்து வண்டிக்காரர் அவரை ராமாபுரத்துக்கு அழைத்து வந்தார். வீட்டில் கவனமாக இறக்கிவிட்டார். நடந்தவற்றை அறிந்த கிருஷ்ண சர்மாவின் மனைவியும் மகள்களும் மிகவும் வருந்தினர். தினமும் லக்ஷ்மி நாராயணரை வணங்கும் தங்கள் குடும்பத்துக்கு இந்த கஷ்டங்கள் ஏன் என்று மிகவும் கவலைப்பட்டனர். பின்னர் மருத்துவர் வந்து பரிசோதித்து சற்று குணமாகி வந்த கால் மீண்டும் உடைந்து விட்டதாகவும் எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு நகரக்கூடாது என்று கூறி சென்றார். கிருஷ்ண சர்மா மிகவும் வருந்தி, இந்த கஷ்டங்களிலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும்? முன்பு போல் திரிய முடியுமா என்று எண்ணினார். நாட்கள் இப்படி சென்று கொண்டிருக்க ஒரு நாள் கிருஷ்ண சர்மாவின் வீட்டில் திருடர்கள் புகுந்து சிறு சிறு பொருட்கள் உட்பட எல்லாவற்றையும் திருடிச் சென்றனர். அந்த குடும்பத்தின் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இவற்றையெல்லாம் கவனித்த ஸ்ரீ மகாலட்சுமியின் இதயம் வேதனையால் நிரம்பியது. அந்த அம்மாவுக்கு தனது பக்தர்கள் மீது அத்தனை பிரியம். கிருஷ்ண சர்மாவின் குடும்பம் படும் துன்பங்களை பார்த்து லக்ஷ்மி தேவி மீண்டும் வருந்தி உடனே விஷ்ணுவிடம், இது மிகவும் அநியாயம். நீங்கள் இந்த குடும்பத்தின் மீது சிறிதும் கருணை காட்டவில்லை. இனி நான் ஒரு கணமும் பொறுக்க மாட்டேன். நீங்கள் காப்பாற்றாவிட்டால் நானே சென்று காப்பாற்றுவேன் என்று கோபமாக கூறினார். அதற்கு விஷ்ணுமூர்த்தி, உனது வேதனையை நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு நாள் பொறுமையாக இரு. இன்றோடு அவர்களது கர்ம பலன் முடிவடையும். நாளையிலிருந்து நல்ல நாட்கள் வரும் என்று கூறினார். அப்போது ஜெகன்மாதா, சுவாமி, இனி ஒரு கணமும் நான் பொறுக்க முடியாது. அவர்களது துன்பங்களை பார்க்க முடியவில்லை. நீங்கள் சொன்னபடி நாளை ஒரு நாள் பார்க்கிறேன். ஒருவேளை அவர்களது துன்பங்கள் குறையாவிட்டால் நானே நாளை அவர்கள் வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறினார். மறுநாள் அந்த நாட்டின் அரசரிடமிருந்து கிருஷ்ண சர்மாவை அரசவை பண்டிதராக நியமிக்கும் அழைப்பு கடிதம் வந்தது. அந்த நியமன கடிதத்தை கொண்டு வந்தவர்கள் பல பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தனர். அவற்றை கிருஷ்ண சர்மாவிடம் கொடுத்தனர். இவற்றை பார்த்த அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இத்தனை நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர்ந்தன என்று மகிழ்ந்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரை பலவிதமாக துதித்தனர். இதனால் மகாலட்சுமியும் மிகவும் மகிழ்ந்தார். சில காலம் கழித்து அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக பெரிதும் உயர்ந்தது. கிருஷ்ண சர்மா தனது 2 மகள்களின் திருமணத்தையும் நடத்தினார். கிருஷ்ண சர்மா தம்பதியர் வாழ்ந்த காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறுதியில் முக்தியை அடைந்தனர். இந்த கதை ஸ்ரீ மகாலட்சுமியின் இதயம் எவ்வளவு கருணையும் அருளும் நிறைந்தது என்பதை உணர்த்துகிறது. தனது பக்தர்கள் துன்பப்படுவதை பார்க்க முடியாமல் தனக்கு மிகவும் பிரியமான விஷ்ணுமூர்த்தி மீது கூட கோபம் கொண்டார்.
நிலைமை எல்லை மீறுவதற்கு முன்பே அம்மாவின் கருணை இயங்க ஆரம்பிக்கிறது. அத்தகைய கருணை மற்றும் தயையுள்ள இதயம் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மாவுடையது. பக்தியுடன் அம்மாவை வணங்குபவர்களுக்கு அம்மா கருணை காட்டி லக்ஷ்மி கடாட்சத்தை அருளுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.